Hello aspirants, date இன்னைக்கு 15 July 2021. இன்னையோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டிகல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஏன் இருக்குது அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸோட இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது ரீசெண்ட் டைமில். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இது வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் இண்டிகேட்டர், அதாவது ப்ரைஸ் ரைஸ் எப்படி இருக்குது, ஹோல்சேல் மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்டோட விலை எவ்வளோ உயர்ந்திருக்கு, இன்ஃப்ளேஷன் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. யார் இதை ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, இவங்க தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இது எங்கே நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா இதை வந்து ரெக்கார்ட் பண்ணும். இதோட மேஜர் கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து டேரெக்டாக கன்சியூமர்ஸோட பெர்செப்ஷனை காட்டுறது கிடையாது. ஏன்னா ஹோல்சேலில் எல்லா கன்சியூமர்ஸுமே போய் வாங்க மாட்டாங்க. ஸோ இதனால இது வந்து ஒரு ப்ராடான இன்ஃப்ளேஷன் வேல்யூவை வந்து கொடுக்காது அப்படின்றத கிரிட்டிசிசமாக சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து ஒரு டைம் பீரியட்லையும் இன்னொரு டைம் பீரியட்லையும் உயர்ந்துச்சுன்னா இதை இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2000 ஒரு ப்ராடக்டோட விலை 10 ரூபீஸாக இருந்திருக்கு அண்ட் இப்போ 2020 அதே ப்ராடக்டோட விலை 100 ரூபீஸ் அப்படி ஆயிருக்கு அப்படின்னா ஸோ இது வந்து பேசிக்காக ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதை இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இன்னொரு இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ பேர் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இது வந்து கன்சியூமர்ஸ் எவ்வளோக்கு ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறாங்க, டேரெக்டாக ஒரு கன்சியூமர்ஸை எப்படி இம்பாக்ட் பண்ணுது இன்ஃப்ளேஷன் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸை மெஷர் பண்ணுறாங்க. ஸோ ரீட்டைல் ஷாப்ஸில் நடக்கிற ப்ரைஸஸை வந்து அக்கௌண்ட் பண்ணுவாங்க கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் சர்வீசஸ் கால்குலேட் பண்ணப்படாது, பட் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் குட்ஸ் அண்ட் ஆல்சோ சர்வீசஸ் வில் பி கால்குலேட்டட். 4 டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ், ரூரல் லேபரர்ஸ் அண்ட் சிபிஐ ஃபார் ரூரல் அர்பன் கம்பைன்டு. ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸோட விருப்பங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்காது. அதனால் நிறைய பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கும். ஸோ ஒரு கன்சியூமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேஸ்கெட்டை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸோட ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்னென்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டடி பண்ணி அந்தந்த ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் இந்த பேஸ்கெட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் வந்து டிவைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 இண்டெக்ஸுமே யாரால் கம்பைல் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் பியூரோ ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் 3 இண்டெக்ஸை வந்து கம்பைல் பண்ணுறாங்க. அண்ட் லாஸ்ட் இருக்கிறது சிபிஐ ரூரல் அர்பன் அண்ட் கம்பைன்டு, இதை வந்து சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதோட சிபிஐயோட பேஸ் இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012. ஸோ பேஸ் இயர் அப்படின்ற கான்செப்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸை வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு பேஸ் இயர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பீரியட் நமக்கு தேவை. ஸோ இதுதான் வந்து பேஸ் இயர்னு சொல்லுவாங்க. சிபிஐக்கு பேஸ் இயர் வந்து 2012 அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்க்கு பேஸ் இயர் வந்து 2011 and 12. ஸோ சிபிஐ வர்சஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அண்ட் ஒத்துமை என்ன அப்படின்னு பார்ப்போம்னா சிபிஐ வந்து பேசிக்காக கன்சியூமர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அண்ட் ஆல்சோ சிபிஐ வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ணும். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஒன்லி குட்ஸை மட்டும்தான் கால்குலேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஆர்பிஐ 2014 கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை தான் இன்ஃப்ளேஷன் மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு கீ இண்டிகேட்டராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஆர்டிகல் ஷாங்காய் ஆர்கனைசேஷன் கோஆப்ரேஷனை பற்றி. ஷாங்காய் ஆர்கனைசேஷன் கோஆப்ரேஷனோட மீட்டிங் வந்து ரீசெண்டாக நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த கண்டெக்ஸ்டில் இந்த ஆர்டிகல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அதாவது இன்டர்நேஷ்னலாக நிறைய கவர்மெண்ட்ஸ் ஒன்று சேர்ந்து கிரியேட் பண்ண ஒரு பாடி இது. இதை யார் கிரியேட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக சைனாவும் ரஷ்யாவும் தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 யாரெல்லாம் இதோட ஃபவுண்டர் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜகிஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான். ஸோ ஷாங்காய் 5 அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லப்பட்டுச்சு. ஸோ இதோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் ஏஷியாவில் வந்து பொலிட்டிக்கல் கோஆப்ரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் அண்ட் மிலிட்ரி ப்ராக்டிசஸ் ஒன்றா இருக்கிறதும் தான் இதோட மேஜர் அப்ஜெக்டிவாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி இந்த யூரோப் அண்ட் ஏஷியன் ரீஜனில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட மேஜர் அப்ஜெக்டிவாக இருக்குது.
அண்ட் 2001 உஸ்பெகிஸ்தான் இதில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அப்போலேருந்து வந்து ஷாங்காய் ஆர்கனைசேஷன் கோஆப்ரேஷன் அப்படின்ற பேரில் இது வந்து அழைக்கப்படுது. அண்ட் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2017 இதோட மெம்பராக ஜாயின் ஆயிருக்காங்க. அண்ட் இதோட மெம்பர்ஷிப் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜகிஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா அண்ட் பாகிஸ்தான். பேசிக்காக யூரோப் அண்ட் ஏஷியன் ரீஜனில் இருக்கிற இந்த கண்ட்ரிஸ் மட்டும்தான் இதோட மெம்பர்ஸ். இதோட அப்சர்வர் ஸ்டேட்டஸ் அப்படின்னா வந்து அவங்க டைரக்ட் மெம்பர்ஸ் கிடையாது, பட் ஆனால் மீட்டிங்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பெலாரஸ், ஈரான் அண்ட் மங்கோலியா. ஸோ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதும் அண்ட் நெய்பர்ஹுட்டில் வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் நெய்பர்ஹுட் வந்து கிரியேட் பண்ணுறதும் தான் இதோட அப்ஜெக்டிவாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும், எக்கனாமியாக இருக்கட்டும், இல்லைனா ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லைனா கல்ச்சராக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கோஆப்ரேஷன் ஃபாஸ்டர் பண்ணுறதுக்காகவும் அண்ட் எஜுகேஷன், எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட், டூரிசம், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரியான காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஏரியாஸில் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறதும் அண்ட் பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி இன் யூரோப் அண்ட் ஏஷியாவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ டெமோக்ராட்டிக், ஃபேர் அண்ட் ரேஷ்னல் நியூ இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஆர்டர் புதுசுமையாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காகவும் இவங்க எல்லாம் ஒன்றா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் நம்ம ஜிக்கா வைரஸ் பற்றி பார்ப்போம். ஜிக்கா வைரஸ் அப்படின்றது வந்து மஸ்கிட்டோ மூலயமா பரவக்கூடிய ஒரு வைரஸ். இது ஃப்ளாவி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் எங்கே ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 உகாண்டாவில் ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து மங்கியில் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 1952 ஹியூமன்ஸ்லேயும் கேசஸ் ரிப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது அண்ட் அட் த சேம் டைம்ஸ் மஸ்கிட்டோவால் தான் மேஜரான டிரான்ஸ்மிஷன் நடந்துட்டு இருக்கு. எந்த மஸ்கிட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஸ் மஸ்கிட்டோ. ஸோ ஏடிஸ் எஜிப்டி அப்படின்ற வைரஸ் அப்படின்ற ஒரு மஸ்கிட்டோ தான் இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுது. இதே மஸ்கிட்டோ தான் வந்து டெங்கு, சிக்கன்குனியா, எல்லோ ஃபீவர் இதோட வைரஸையும் இதே மஸ்கிட்டோ தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ ஜிக்கா வைரஸ் பேரண்ட்லேருந்து ஒரு அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு போகிறதுக்கான பாதிப்பும் இருக்குது. ஸோ அப்படி மதர் கிட்டேருந்து போச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து மைக்ரோசெஃபலி அப்படின்ற ஒரு நோய் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. மைக்ரோசெஃபலி அப்படின்னா வந்து பேசிக்காக மண்டையோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நோய் குழந்தைங்களுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் மூலயமா, இல்லைனா பிளட் ப்ராடக்ட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறது மூலயமா, இல்லைனா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறது மூலயமா ஜிக்கா வைரஸ் பரவறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவராக இருக்கும், ரேஷ், கன்ஜக்டிவிட்டிஸ், மசில்ஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் அண்ட் ஹெட்ஏக் இந்த மாதிரியான ஃபீவருக்கு உண்டான எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும். அண்ட் எல்லா ஜிக்கா வைரஸும் சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஜிக்கா வைரஸ்க்கு இது வரைக்கும் இந்த வேக்சின் ஒரு மெடிசன் கிடையாது. அண்ட் ஆல்சோ இதை வந்து எப்படி தடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ப்ரொடெக்ட் தான் பண்ண முடியும் ஐவி கொடுக்குறது மூலயமா. அடுத்த ஆர்டிக்கல் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி. ஸோ நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட்டாக இருந்துட்டு ஒரு எம்என்சியாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்க வந்து சோஷியலாக அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நிறைவேற்றுறது தான் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்தியாவில் வந்து பை லா எல்லா கம்பெனிஸுமே ஃபாலோ பண்ணணும். எந்த லா இதை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 2013. ஸோ இதில் வந்து டேரெக்டாகவே சிஎஸ்ஆர் ஒரு கம்பெனி ஃபாலோ பண்ணணும், மேண்டேட்டை இது வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த லா என்ஃபோர்ஸ் பண்ணுது. ஸோ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்றதையும் கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 2013 மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் சிஎஸ்ஆர் அப்ளிகபிளாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி அரவுண்ட் 1 crore வந்து டேர்ன் ஓவர் பண்ணுறாங்களோ, இல்லைனா அந்த கம்பெனியோட நெட்ஒர்த் வந்து 500 crores இல்லைனா அதிகமாகவும், இல்லைனா நெட் ப்ராஃபிட் வந்து 5 crores மேலே இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி கண்டிப்பாக சிஎஸ்ஆருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ எவ்வளோ சிஎஸ்ஆர் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டில் வெறும் 2% ஆஃப் 2% வந்து சிஎஸ்ஆருக்கு டைவர்ட் பண்ணணும். ஸோ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்றத வந்து ஷெட்யூல் 7 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 2013 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை எஜுகேஷனுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறதா இருக்கலாம், இல்லை டீஃபாரஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லைனா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து என்விரான்மெண்ட்டுக்காக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கலாம்.
அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான டிசீஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆகுது இல்லை, இந்த மாதிரியான டைமில் ஹெல்ப் பண்ணுறதுமே கான்ட்ரிபியூஷன் டு சிஎஸ்ஆராக கவுண்ட் பண்ணப்பட்டுக்கும். அண்ட் ஆல்சோ பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாலுமே அது வந்து சிஎஸ்ஆராக கால்குலேட் பண்ணிப்பாங்க. அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் உமன்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதும் சிஎஸ்ஆரில் கால்குலேட் ஆகும். ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 வந்த ப்ரிலிம்ஸ் கொஷினே நம்ம பார்ப்போம். இது பேசிக்காக என்ன அப்படின்னா, இன்றைக்கி பேப்பர்லேயும் வர்ச்சுவல் ரியாலிட்டியை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஸோ ஐ தாட் இந்த பேப்பரில் யூபிஎஸ்சி கொஷினே இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இந்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டியை கம்பேர் பண்ணி ஒரு கொஷின்ஸ் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எது வந்து கரெக்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, augmented reality is a stipulated environment is created and a physical world is completely shut out. In virtual reality, images generated from computer are projected onto real life objects or surroundings. So augmented reality allows individual to be present in the world and improves the experience using the camera of the smartphone or PC. Virtual reality closes the world and transposes an individual, providing complete immersion of experience. ஸோ பேசிக்காக உங்களுக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் அகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கொஷினை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷின் ஏன் அந்த டைமில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் அப்படின்ற கேம் வந்து ரொம்பவே பாப்புலராக இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து ஒரு அகுமெண்டட் ரியாலிட்டி தான் போக்கிமான் அப்படின்ற விஷயம். ஸோ நான் உங்கள் மொபைலோட கேமரா ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் உங்கள் முன்னாடி இருக்க மாதிரி தெரியும். ஃபோனோ ஸ்க்ரீனில் நேரில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அகுமெண்டட் ரியாலிட்டி. வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிஜிட்டலாக சில டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது தான் வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ இதுதான் பேசிக்காக அகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு இருக்கிற வித்தியாசம். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் 2, 3 and 4 தான் கரெக்ட் அண்ட் 1 and 2 ராங் ஸ்டேட்மெண்ட். அது ரெண்டுமே மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா உங்களை வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ளே கொண்டு போகிறது வர்ச்சுவல் ரியாலிட்டி. அண்ட் வேற ஒரு உலகத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை உங்கள் கண்ணு முன்னாடி காட்ட உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனில் ஒரு இமேஜை காட்டுறது வந்து அகுமெண்டட் ரியாலிட்டி. ஸோ எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். போக்கிமான் அப்படின்றது அகுமெண்டட் ரியாலிட்டி. போக்கிமான் உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனில் தெரியும், அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே போக்கிமான் இருக்க மாதிரி உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனில் தெரியும். பட் ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே நேரடியாக அது இருக்காது. பட் ஆனால் வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படி கிடையாது. இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டை நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை அந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே கொண்டு போய் காட்டுறது வந்து இட்ஸ் வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ வர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் அகுமெண்டட் ரியாலிட்டி வந்து எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி அப்படின்ற கான்செப்ட்குள்ளே வருது. ஸோ எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி அப்படின்னா ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸை ஹியூமனுக்கு வந்து கொடுக்கறது தான் வந்து எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. இதில் வந்து 3 டைப் இருக்குது. அகுமெண்டட் ரியாலிட்டி ஃபர்ஸ்ட் டைப், வர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் மிக்ஸ்டு ரியாலிட்டி. அகுமெண்டட் ரியாலிட்டி வந்து உங்களை டேரெக்டாக ஒரு ஆப்ஜெக்டை வந்து பெர்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும். உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை வந்து பெர்சீவ் பண்ண முடியும். அண்ட் அட் த சேம் டைம் வர்ச்சுவல் ரியாலிட்டியில் நீங்கள் அந்த உலகத்தையே டேரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபீலிங்கும் கிடைக்கும். மிக்ஸ்டு ரியாலிட்டியில் இது ரெண்டுமே, இந்த 2 ஃபீச்சர்ஸையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு என்விரான்மெண்டல் ஃபீலிங்ஸை வந்து நமக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் இவ்வளோ தான். நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.